ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா விளாக் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ வேறு லெவல். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே பார்க்க முடியாத ஒரு வீடியோ அப்படின்னா இந்த வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு செம்ம சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் நிஷாவுக்கு. சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறது வேணால் நானாக இருக்கலாம், ஆனால் சர்ப்ரைஸ்க்கு முழுக்க முழுக்க ரீசன் யாருன்னா நீங்கள் தான். நிஷாவுக்கு செல்வா விளாகுக்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயங்களையும் நான் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஏற்கனவே சில்வர் ப்ளே பட்டனை ப்ரோக் பண்ணியிருக்கியா, நீங்கள் உடச்சிருக்கிய சில்வர் ப்ளே பட்டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது செல்வா சேலஞ்ச் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. 2017 ஆரம்பித்த சேனல். அதற்கான ஒரு விஷயத்தை தான் நான் உடைச்சேன். ஒரு ரீசனை சொல்லிடுறேன். ரெண்டாவது விஷயம், எடுத்தோடனே இதுதான் கேட்பீங்க, ஃபஸ்ட்டு கமெண்ட் அதுதான் வரும். இது நம்மளுக்கு வந்திருக்கிற ஒரு மூணாவது சில்வர் ப்ளே பட்டன். சீக்கிரமே 4வது சில்வர் ப்ளே பட்டன் வரும். செல்வா டெக் அப்படிங்கிற சேனலுக்கு மேபி 50,000 சப்ஸ்கிரைபர் பக்கமாக வந்துருச்சு செல்வா டெக்கு. இன்னும் சீக்கிரமே வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்துடும். ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே வந்துடும். இந்த சர்ப்ரைஸாக நிஷாவுக்கு கொடுக்க போகிறேன். இந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்த கதையை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். சின்ன கதை தான், குட்டி கதை, குட்டி ஸ்டோரிங்கிற மாதிரி. இந்த சில்வர் ப்ளே பட்டன் திருச்சிக்கு வந்துருந்துச்சு. திருச்சிக்கு நிஷா 1,00,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணப்போ திருச்சிக்கு வந்துருந்துச்சு. திருச்சிக்கு வந்தப்போ வந்துருச்சு. எடுத்தோடனே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம், 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு, சில்வர் ப்ளே பட்டன் உங்கள் அட்ரஸை கொடுங்க, நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் யூடியூப் அப்படி சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, நான் இப்போ ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கேன். நாங்கள் ஒசூர் வந்திருக்கோம்ல, அந்த தங்கியிருக்க ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கேன். எடுத்தோடனே வந்து உங்களுக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு, நீங்கள் வந்து சில்வர் ப்ளே பட்டனை வந்து வாங்கிட்டு போங்க, இல்லாட்டி உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்லாம் கிடையாது. இந்த ப்ளே பட்டன் அப்படிங்கிறது யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்கு. இப்படி வராது, ப்ளே பட்டனுங்கிறது இப்படி வராது. இதுக்கு உள்ளார தான் ப்ளே பட்டன் இருக்குது. ரீசன் எல்லாமே நான் சொல்கிறேன். எடுத்தோடனே அனுப்பிச்சி விட்ற மாட்டாங்க யூடியூப்பு. 1,00,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி, நம்ம சேனல் என்றைக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிச்சு அப்படின்னா ஜனவரி 2 என்னோட பிறந்தநாள் அன்னைக்குன்னு. 1,00,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிச்சு. என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோவும் இருக்குது. பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு நன்றி சொன்ன வீடியோவும் இருக்குது. ஸோ 3 வாரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. 3 வாரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சில்வர் ப்ளே பட்டனை பற்றி நாங்கள் சொல்கிறோம், இன்டிமேஷன் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆதார் நம்பர் கொடுக்கணும், பேன் நம்பர் கொடுக்கணும். யூஎஸ் அமெரிக்காவிலேருந்து வர்றதுக்கே இங்கே 30 நாள் ஆகும் இந்த பார்சல் வர்றதுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு ஒரு 3வது சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சில்வர் ப்ளே பட்டனை ஏன் நீங்கள் உடச்சி வீடியோ போட்டிங்கன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். யூடியூப் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ போட்டோம்னா உங்கள் மனசை தொடணும், நல்ல விஷயமாக தொடணும், இல்லாட்டி கெட்ட விஷயமாக தொடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நிஷாவோட சேனலுக்கு வியூஸ் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய சேனலுக்கு வந்த சில்வர் ப்ளே பட்டனை ப்ரோக் பண்ணுற மாதிரி செஞ்சேன். ஆனால் இன்ன வரைக்கும் அது ஓரளவுக்கு அப்படியே சேஃபாக இருக்குது சில்வர் ப்ளே பட்டன் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த சில்வர் ப்ளே பட்டன் முக்கியமாக வீட்டுக்காரம்மா வேறு லெவலுக்கு போகிறது, அடுத்தடுத்த இடத்துக்கு போகிறது முக்கியமானு கேட்டிங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன் முக்கியம் இல்லை. இப்போ 3வது வந்துருச்சு, சீக்கிரமே செல்வா டெக்குக்கு 4வது வந்துடும், வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னுடைய சில்வர் ப்ளே பட்டனை உடைச்சா கூட நிஷாவோட சேனலுக்கு வியூஸ் வரணும். ஏன்னா நான் எல்லோரும் தான் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, ஆனால் வியூஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் முக்கியம். நான் வந்து உங்களுக்கு யூடியூப்பை பற்றி கற்றுக் கொடுக்கல, அப்படி இந்த வீடியோவில் கற்றுக் கொடுக்க விரும்பலை. உங்களுக்கு வேணாம், என்னுடைய நிலமையிலேருந்து நான் செஞ்சது நியாயமான காரணம். உங்களுடைய நிலமையில் பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்னடா 1,00,000 சப்ஸ்கிரைபருக்கு வாங்கின வீடியோ வந்து ஒட்டச்சிருக்கான சில்வர் ப்ளே பட்டன் அப்படின்னு யாரும் செய்யாத விஷயத்தை செய்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு தனித்திறமை வேணும். என்னை பற்றி நான் பெருமையாக சொல்லிக்கல. முக்கியமான விஷயம், இப்போ நான் நிஷாவுக்கு செம்ம சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். திருச்சியில் தான் சில்வர் ப்ளே பட்டனுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னா சொல்லியிருக்கேன், நிஷாக்கிட்டெல்லாம் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் திருச்சியில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறேன். அன்பாக்சிங் பண்ண போகிறாங்க. எப்படி இருக்குன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் இன்னொரு விஷயம், நீங்கள் செல்வா டெக் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஷவுட் அவுட் தான் கொடுக்குறேன். நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்களும் நிறையா சம்பாரிச்சு கிட்டத்தட்ட 800-900 வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் செல்வா டெக்கில். பார்த்தீங்கன்னா நீங்களும் இது பண்ணலாம். நிஷாவோட ரியாக்ஷன் ப்ளஸ் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒவ்வொரு யூடியூபரோட கனவு இது. என்னுடைய கனவை நான் அன்னைக்கு உடச்சி தான் நிஷாவுக்கு சில்வர் ப்ளே பட்டனை உடைச்சேன்ல, என்னுடைய கனவை உடைச்சதுனால மட்டும்தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நிஷாவோட உழைப்பு நிறையா இருக்குது. இந்த மாதிரி இன்னொரு ப்ளே பட்டன் வருது. ஸோ நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். எல்லோரும் செஞ்சதையே வீடியோ போட்டோம்னாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க நிஷாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். இது ஏன் இந்த பச்சை கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
திருச்சிக்கு சில்வர் ப்ளே பட்டன் நம்ம வீட்டு அட்ரஸுக்கு வந்திருக்கு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஒசூரில் அண்ணன் வீட்டில் இருக்கோம். நான் திருச்சிக்கு வரவும் அங்கே நம்ம ஆஃபீஸுக்கு வந்துருச்சு. சில்வர் ப்ளே பட்டன் நம்ம ஆஃபீஸுக்கு வந்துருச்சு. வரவும் அவங்கள மேலே ஒரு பச்சை கலர் கவர் ஒட்டி இந்த மாதிரி கிஃப்ட் மாதிரி ஒட்டி டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சி வைக்க சொன்னோம். ஸோ அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இதை நான் ஃபுல்லாக காமிக்க முடியாது, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் தான் காமிக்கலாம். இதில் வந்து என்ன எழுதியிருக்குன்னு நான் சொல்லிடுறேன். உடையும் பொருள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி கே செல்வகுமார் ஒசூர். ஃபோன் நம்பர் போட்டிருக்கு. நான் இதை ஃபோன் நம்பர்லாம் காமிச்சேன்னா சிக்கலாயிரும். நிஷாவை அன்பாக்சிங் பண்ண சொல்லுவோம். ஒருத்தவங்க யூடியூப் வீடியோலாம் போடுறது பிரச்சனை இல்லை, அவங்களோட வாழ்நாள் சொத்துங்கிற மாதிரி. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ தான் எனக்கு நிஷா இங்கே பாருங்கள், இங்கே நம்மளாலும் சரி நம்மளாடியும் சரி காலிஃப்ளவர் இது கேட்டிருந்தேன். காலிஃப்ளவர் 65 செஞ்சு கொடு நிஷா அப்படின்னு. கதவு பூட்டியிருக்கு, உங்களுக்கு வெளியே தெரியும். ரூமில் உட்காந்து தனியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். காலிஃப்ளவர் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ வெளியில் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ போய் சர்ப்ரைஸ் கொடுப்போம். ஓகேயா? உங்களுக்குமே தெரியும். ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இவ்வளோ பேச வேண்டியதெல்லாம் வெறும் சில்வர் ப்ளே பட்டன் அன்பாக்சிங்னு போட்டுடலாம். ஏன்னா நம்மளாம் ஃபேமிலி ஆகிட்டோம். இந்த கிஃப்ட் நான் கொடுத்த கிஃப்ட் இல்லை, நீங்கள் 1,00,000 பேர் நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டு. நிறைய ப்ரொசீஜர்லாம் தாண்டி, அதுவும் இந்த கொரோனா இஷ்யூ டைமில் ஃப்ளைட்டெல்லாம் எல்லா நாட்டிலையுமே நிறுத்தியிருக்காங்க. அப்படியும் நம்ம சில்வர் ப்ளே பட்டன் நமக்கு வந்துருச்சு. மேலே கவர்லாம் ஒட்டியிருக்கு. கொடுப்போம். என்னென்னு கண்டுபிடிச்சிருவா. ஏன்னா வந்து மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருவா. ஏன்னா அவளுக்கு சில்வர் ப்ளே பட்டன் வருது அப்படிங்கிறது, அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி பிப்ரவரி, நீங்கள் எடுத்தோடனே 1,00,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் அடுத்த அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க சில்வர் ப்ளே பட்டன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? செல்வா டெக்குக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஷவுட் அவுட் தான். ஓகே, கொடுப்போம்மா. நிஷா கிட்ட எப்படி பிரிக்கிறான்னு பார்ப்போமா? பேக் கேமராவை ஆன் பண்ணிக்கட்டுமா? இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் இந்த கிஃப்ட் நான் கொடுக்கல, நீங்கள் கொடுக்குற கிஃப்ட். உங்கள் கிஃப்ட்டை நான் நிஷாவை அன்பாக்சிங் பண்ண வைக்க போகிறேன். ஓகே, பார்க்கலாமா? இப்போ ரூமெல்லாம் பூட்டி இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாகவே நான் காமிச்சிட்றேன். ரூம் பூட்டி இருக்குது. இந்த பக்கம் லைட் இருக்குது. லைட்டை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ரூமில் யாருமே இல்லை. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு இதை தொட்டாலே அப்படியே நெருப்பு மாதிரி இருக்குங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளே பட்டனை வந்துச்சுல்ல, அது வந்து நான் அன்பாக்சிங் பண்ணலாம் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அதோட ஹாப்பினஸ்ஸே வேறு. 3, 4 அப்படின்னு நிஷாவுக்கு வரையில் எல்லாம் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான். ஓகே, நம்ம போமா? பேக் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். கண்டினியூவாக பாருங்கள். ஓகே நண்பா, பேக் கேமரா ஆன் பண்ணிட்டேன். கிஃப்ட் இருக்குது, எடுத்துகிட்டு போய் நிஷா கிட்ட கொடுக்கலாம். பார்ப்போம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரியாக்ஷன் மட்டும் இல்லை, அன்பாக்சிங்கையும் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, நிஷா அங்கே கூட்டிக்கிட்டு இருக்காங்க. நிஷா இந்தா கிஃப்ட்டு. என்னவா இருக்குன்னு சொல்லு. என்னவா இருக்குன்னு தெரியல. தனிஷ் ஓப்பன் பண்ணுறியா? சரி வாங்க, கத்திங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவோமா? வாங்க. சூப்பரா இருக்கு. என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது. சட்டையிலேயே தண்ணி பிடிப்போமா? அப்பா என்ன பண்ண? லேப்டாப்பா? லேப்டாப் உனக்கு தான் தர்னிஸ். லேப்டாப் அது உள்ள லேப்டாப் இருக்கு. சரி தர்னிஸ் ஓப்பன் பண்ண சொல்லு. கத்தி எடுத்துட்டு வா. கத்தி எடுத்துட்டு வந்துரு. அப்பா உட்காந்துருக்காங்க. ஆமாம், நிஷாவுக்கு கத்தி எடுத்துட்டு வா. நிஷா போ. நிஷா போ. நிஷா நீ பிரிட்டா தம்பி? அடப்பா, தூக்கி வீசுற இதெல்லாம். அழுக்கு இல்லடா. ஓகே, கத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன நிஷா
உனக்கு ஏதாவது தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனா அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. உள்ள என்ன இருக்குன்னு அவ்வளோ ஆர்வமா இருக்கு. தர்ணேஷ் கிட்ட கொடு, தர்ணேஷ் கிட்ட கொடு, தர்ணேஷ் கிட்ட கொடு. கத்தியை கொடுக்காத, கத்தியை கொடுக்காத, அவனை பிக்க சொல்லு. தர்ணேஷ் நீ பீப்பா. என்ன அதுன்னா லேப்டாப்பு, லேப்டாப் வாங்கி வச்சிருக்கேன் அப்பா. சத்தமா பேசுறா தம்பி, அடிக்காதரா. உடஞ்சி கிடந்துட போதுடா. இருல என்னன்றத பாத்துட வேண்டாம். வெடி பிரிக்கணுங்கிறதே தெரியல. அவ்வளோ ஆர்வமா இருக்கு. என்ன அது இப்போ உனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு? நீ ஏற்கனவே பார்த்துருக்கிய? இல்ல பாக்ஸ் கருப்பா இருக்கு. என்னவா இருக்குன்னு தெரியல. சின்ன சின்ன கோழி வச்சுக்க. தனிஷ் கேட்டு சொன்ன மாதிரி லேப்டாப்பா இருக்குமோ? கண்மணி பார்க்க லேப்டாப்னு. கண்மணி பார்க்கறதுக்கு லேப்டாப் அப்புறம் வாங்கி தரேன். இது வேற. இது லேப்டாப் இல்ல, அது போச்சு. வேற ஏதோ. ஆனா Black கலர்ல இருக்குது. பிரிக்க நல்லா. இருங்க பிரிக்க நல்லா. ஒவ்வொரு செல்லோ டேப்பா தான ஒட்டி. உள்ள உள்ளதெல்லாம் கத்தி போட்டு கிறுக்கி ஆமா. பொறுமையா. தர்ணேஷ் யார் அதுக்குள்ள இத ஒட்டனா? நான் தான் ஒட்டினேன். என்னன்றத பார்க்கறவங்களா? நீயா? நீதான மாட்டனே. இப்ப வா பாத்திக்கிட்டே. நீ மாட்டிக்கிட்டியா? வா. நான் தவங்க மேல. என்கிட்ட. இன்னும் என்கிட்ட பேக் பண்ணிருக்கு. வாவ், என்ன கண்டுபிடிச்சிட்டேன். அட்டை. என் பையன் சொன்ன மாதிரி இதுல ஒரு அட்டை இருக்கு. இதுல என்ன இருக்கனால தெரியல. நம்ம வந்து திருப்பி பார்ப்போம். வாவ், சில்வர் ப்ளே பட்டன் கண்டுபிடிச்சிட்டேன். நம்மளோட சேனலுக்கு அவார்டு வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இதையும் பிரிச்சு பாத்துருவோமா? பிரிச்சிடவா? சரி, இப்போ 2021 எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. இல்லை 2020 2019 எல்லாம் வாங்கியாச்சு. 2021 எப்படின்னு தெரியல. இல்லை எப்படி சார் இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. என்ன ஓப்பனே பண்ணாம சூப்பரா இருக்குங்கிற? எனக்கு ரொம்ப இது தாங்க முடியல. எது? எமோஷனல். எமோஷனலா? அது இருக்குமே. அப்ப பட்ட முடியாது. எடுத்தோடனே ஒரு பஞ்ச் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கார்டு இருக்கு. எப்படி சார் இருக்கு? அதுக்கப்புறம் செல்வா vlogsனு காமி. பாருங்க, கவரை பிரிச்சு. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. பின்னாடி பஞ்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. செல்வா vlogsங்கிறது காமி. செல்வா vlogs ஃபார் பாசிங் 1,00,000 சப்ஸ்கிரைபர். இங்க பாருங்க, யூடியூப் கொடுத்த சர்டிபிகேட் எங்க கிடக்குன்னு. யூடியூப் சர்டிபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கிடக்கு பாருங்க. இதெல்லாம் வை. ஏன் அதுக்குள்ளே கிழிச்சிட்டான் அட்டையே? கிழிச்சிட்டு போறான் விடு. நான் உடைச்சே வீடியோ போட்டிருக்கேன். அவன் என்ன கிழிச்சு வீடியோ போட்டேன்னா? எப்படி சார் இருக்கு? பின்னாடி வந்து பஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்து பேச. உங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றது இல்லையா? சோ சூப்பரா இருக்கு. எனக்கு கிடைச்சா இது அவார்டு இல்ல. நான் வந்து ஒரு 40%னா நீங்க தான் 100%. இது வந்து எனக்கு கிடைச்ச அவார்டு இல்ல, உங்களுக்கு கிடைச்ச அவார்டு தான். நீங்க கொடுத்த நீங்க கொடுத்த குட்டி குட்டி இதுதான். லைக் பண்றது, ஷேர் பண்றது, அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட், ஒவ்வொன்றுக்கும் கமெண்ட் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச அவார்டு தான். இன்னும் நம்ம அடுத்த அவார்டை தேடி போய்கிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப வந்து என்ன சொல்றதுன்றத தெரியல. இதை அப்படியே எங்க வீட்டுல அப்படியே மாட்டி வச்சிரு. ஏற்கனவே இருக்குல்ல? இருக்கு. பை தமிழுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் செல்வா vlogsக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் செல்வா டெக்குக்கும் வந்துரும்னு நினைக்கிறேன். வரும்னு வந்து நான் எதிர்பார்க்கல. காலையில எங்கேயோ போயிட்டு வரேன்னு போனாரு. அதுக்கப்புறம் எதுக்கு போயிருக்காருன்னா இப்பதான் எனக்கே தெரிஞ்சிருக்கு. அவளுக்கு அவார்டு வாங்க போயிருக்காங்க. அவார்டு வந்துருச்சு. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. என்னோட இது வந்து தாங்க முடியல.
சூப்பரா இருக்கு. பல்லு தாங்க விடல. பல்லு வலி தாங்க முடியலையா அவனை பத்தியா இல்லையா? சூப்பரா இருக்கு. மாமாட்ட கூட நீ சார் எல்லாத்தையும் பார்க்குறேன் பார்ப்போம். என்னோட சேனலுக்கு அவார்டு வந்துருச்சு. அடுத்த அவார்டை தேடி போய்கிட்டு இருப்போம். தரணீஸு பாருங்க என்ன பாடுபடுதுன்னு சில்வர் ப்ளே பட்டன் வச்சுட்டு போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல நிஷா? சாதிச்சாச்சு இல்லை? ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்மளுடைய கிட்டத்தட்ட ஒரு 3 மாத 5 மாத உழைப்பு, ஹார்டு உழைப்பு. வைக்கணும் மறுபடியும் வைக்கலாம் மறுபடியும். எல்லாருக்கும் நிஷா எல்லாமும் கிடைச்சிடாது. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்காது. சூப்பர். உனக்கு உன் சப்ஸ்கிரைபர்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சதா உங்களுடைய சப்போர்ட்டு தான். இன்னும் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டே இருப்போம். நிறைய விளாக்லாம் பார்க்கலாம். கேளு 4 விஷயம். குக்கிங்கா, ப்ராங்கா, குக்கிங்கா, ப்ராங்கா, வெளியே விளாகா, கோயிலா, இதெல்லாம் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். என்னங்கிறத உங்களுக்கு பிடிச்சத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல விளாகை, ஒரு நல்ல ப்ராங்கவோ எதை நீங்கள் கேட்குறீங்களோ அதை நல்லா நான் கொடுக்க முடியும். நீங்கள் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரிப்பா. நீ சொல்லியிருப்ப. மகனும் அவார்டு வாங்கியாச்சு, மருமவெல்லாம் அவார்டு வாங்கியாச்சு. உனக்கு உன்னோட இது எப்படி இருக்கு? இன்னைக்கு தான் இங்க பாருங்க, செல்வா விளாக்ஸ்னு அப்பா வச்சுக்கிட்டு இருக்காங்க. தான் பிரசிடென்ட் டு செல்வா விளாக்ஸ் ஃபார் பாசிங் 1,00,000 சப்ஸ்கிரைபர். போட்டு யூடியூப்னு போடுறது சந்தோஷமா இருக்குல்லப்பா? மர்ம இந்த இதுல செல்வா விளாக்ல நான் வந்து நிறைய இதுல வந்து பிரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். இப்ப என்னோட சேனலுக்கு ஒரு பெரிய அவார்டே வந்திருக்குன்னா அது என்னால தாங்க முடியாத சர்ப்ரைஸா இருக்கு. தர்ணீஸு ஹாப்பியா இருக்கா? உழைப்பு தான், உழைப்புனால கிடைக்கக்கூடியதெல்லாம் உழைப்பு தான்ப்பா. ஆமாம். ஓகே நிஷா, ஹாப்பி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஒரு கோயில் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். அது வந்து கோயில் எடுத்து வச்சிருக்கோம். அந்த கோயில் விளாக பாருங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். நீங்களும் அந்த அங்க போனீங்கன்னா, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகாம வராதீங்க, போயிட்டு வாங்க, சூப்பரா இருக்கும். சர்டிஃபிகேட் எடுத்து காமிச்சிருமா? ஒரு நிமிஷம்ப்பா, அந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூடியூபோட சிஇஓ உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. சூசன் அவங்க பேர், சரியா? யூடியூபோட சிஇஓ அவங்க உனக்கு ஒரு இன்னும் நல்லா செய்யுங்க அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கிடைக்காது, சரியா? நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன். இனிமேல் செல்வா விளாக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீ இன்னும் நிறையா கொடுக்கணும், சரியா? கொடுப்பில்ல? அப்போ தான் வந்து இது பேர் என்னன்னா சில்வர் ப்ளே பட்டன். உனக்கு என்ன வரணும்? கோல்டு ப்ளே பட்டன் வாங்கிருவியா? அடுத்த ப்ளே பட்டனை தேடி நம்ம நோக்கி போய்கிட்டே இருப்போம். நிறைய விளாக்லாம் போடலாம், நிறைய பண்ணலாம், நிறைய வந்து என்டர்டைம் ஆனதுலாம் பார்க்கலாம். நீங்களும் நாங்கள் என்டர்டைமாக இருக்கிறத விட நீங்களும் என்டர்டைமாக இருக்கலாம். அடுத்தது கோல்டு ப்ளே பட்டன் பார்க்கலாம், வாங்கலாம், நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். எல்லா சப்போர்ட்டுமே உங்களோட தான். நீங்க தான் நிறைய சப்போர்ட் பண்ணணும். நீங்க தான் நிறைய சப்போர்ட் பண்றதும் இல்லாம நீங்க தான் என்னென்ன விளாக் நான் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து என்னென்னங்கிறத சூஸ் பண்ணி சொல்லுங்க. இதை நான் உடைக்கிறதுக்கு நீ கொடுப்பியா? நான் என்னோடது கொடுக்க மாட்டேன். பீரல்ல கொண்டு பத்திரமா வாங்கின புது பீரல்ல கொண்டு பத்திரமா வச்சு இல்லை உடைக்கிறது கூட. போங்க. சரி, வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. வாழ்க தமிழ்.